வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க சாமி? என் பேர் கல்பனா தேவி சாமி. கலங்காப்பி புதூர்லேருந்து வந்திருக்கேன். சாமி. இந்த ஆசிரமம் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? எங்கள் அண்ணன் எங்கள் பையன் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே இந்த ஆசிரமத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து இங்கே வாப்பா இங்கே வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு சரி பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருந்தாங்க. நம்ம குருநாதர் வந்து பார்த்து என் விளக்கத்தில் நான் சொன்னேன், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி மூச்சுத்திணறல் இருக்குது ஐயா, சாமியே குருவே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன பிரச்சனை சொல்லுவோம், நான் உள்ளதவே சொன்னேன், மூச்சுத்திணறல் இருக்குது சாமி, இந்த மாதிரி உடலுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது எத்தனை வருஷமாக இருக்குது இந்த மூச்சுத்திணறல், அந்த உடம்பு சரியில்லாமல்? அதுக்கு வந்து 2-3 வருஷமாகவே இருக்குது. அது கொஞ்சமாக மாத்திரை பாட்டு சாப்பிட்டா சரியாகும், கொஞ்சம் சரியாகாமே இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஐயா குரு இந்த ஆசிரமத்துக்கு வந்த பிறகு அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லவுமே அதுமாதிரி சொன்னேன். சரி ஒரு 6 மாதம் வாங்கப்பா சரியாகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த அன்றைக்கி வந்து ஒரு 3 மாதத்துலேயும் எனக்கு அங்கே ஐயாவை பார்த்து இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்கப்பா சரியாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பௌர்ணமிக்கு அமாவாசையும் அந்த இதில் வந்து இந்த இது நடத்துவாங்க, பூஜை நடத்துவாங்க. அதை கலந்துக்கிட்டு உங்கள் பிரச்சனைகளை குருக்கிட்ட சொல்லி நீங்கள் பகிர்ந்து அது என்னன்னு சொல்லி சரி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பூஜையில் உட்காந்து நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் சரி பண்ணிட்டு வந்துருந்தோம். இப்போ முன்ன விட அந்த நார்மலாகவே நாங்கள் அந்த இந்த மூச்சுத்திணறல் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபார்ம் அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ வந்து அந்த அவங்க சொன்ன இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ இப்போ ஐயா சொன்னதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லை? எதுவுமே எடுக்கவே இல்லை. அவங்க சொன்னதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அதேமாரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ எனக்கு உடம்பும் இப்போ 3/4 அளவுக்கு நான் குணம் ஆயிட்டேன். அந்த நம்பிக்கையோடு நான் இன்னும் பயணம் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க சொல்கிறத நான் கேட்டு என்னால் முயற்சி பண்ணி நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சாமி. இப்போது நீங்கள் இதுக்காக மட்டும்தான் வந்தீங்களா, இல்லை வேறு சில காரணங்களுக்காக வந்தீங்களா? வேறு காரணம் இருக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வந்திருந்தோம். அந்த பிரச்சனையும் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு இங்கே வந்து அந்த பிரார்த்தனையும் அவளும் வச்சு அவளும் அந்த சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கா சாமி. வேறு எதனாச்சும் இருக்கா சாமி இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில இது எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. சரியாக அதை வந்து குரு சொல்கிறத நான் சரியாக கடைப்பிடிச்சி நான் சரியாக வரும்னு சொல்லி நான் அதை முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக பழிச்சிட்டு நல்லா பழிச்சு தான் சொல்லியிருக்கு. நம்பிக்கை வச்சு அதேமாதிரி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சரியாக தான் இருக்குது. சரிங்க சாமி, நல்லது. வேசனம்